இறைமொழி பேசுதே. விவிலியம் காட்டும் வாழ்க்கை பாடம் நாள் 48. இன்றைய நாளில் இணைச்சட்ட நூல் 21 முதல் 25 வரையிலான அதிகாரங்கள் எடுத்துரைக்கும் இறையியல் வாழ்க்கை பாடங்களை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலாவது, பாவத்திற்கு தனிப்பட்ட பொறுப்பு. கொலை சம்பவம் தெளிவில்லாத போது செய்யப்படக்கூடிய பரிகார சடங்கு, போர்க்கைதியான பெண்ணை மரியாதையுடன் நடத்தும் விதி, முதற் பிறந்தவனின் உரிமை, கட்டுப்பாடற்ற மகனின் தண்டனை, இவை அனைத்தும் பொறுப்பையும் ஒழுங்கையும் வலியுறுத்துகின்றன. இங்கு வெளிப்படக்கூடிய செய்தி, பாவம் சமூகத்தை பாதிக்கிறது, ஆனால் பொறுப்பு தனிநபருக்குரியது. மனிதரை பொருளாக அல்ல, கண்ணியத்துடன் நடத்த வேண்டும். நீதியும் இரக்கமும் ஒன்றோடொன்று இணைந்திருக்க வேண்டும் என்பதை 21 மற்றும் 22 அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. இரண்டாவது, அயலாரின் நலனில் அக்கறை. அயலாரின் மாடோ கழுதையோ வழி தவறுனா திரும்பி கொடுக்கப்பட வேண்டும். சகோதரனின் சுமையை பார்த்தும் உதவாம இருக்கக்கூடாது. திருமண தூய்மை, வாக்குறுதி நிறைவேற்றல் ஆகியவற்றுடன் வலியுறுத்தப்படுகின்றன. இங்கு வெளிப்படக்கூடிய இறையியல் உண்மை, அண்டையர் மீது அக்கறை காட்டுவது கடவுளுக்கு சேவை செய்வதற்கு சமம். பரிசுத்தம் என்பது ஆலயத்திற்குள் மட்டுமல்ல, அன்றாட வாழ்விலும் வெளிப்பட வேண்டும் என்பதை 22 மற்றும் 23 அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகின்றது. மூன்றாவது, ஏழைகளுக்கும் பலவீனர்களுக்கும் நீதி. மனமுறிவு சட்டம், கடன் கொடுத்த போது மனித கண்ணியத்தை மதித்தல், கூலி தொழிலாளிகளுக்கு உடனடி கூலி வழங்குதல், அந்நியர், தாய் இல்லாதவர், கைம்பெண் ஆகியோருக்கான பாதுகாப்பு, இவையெல்லாம் சமூக நீதி சார்ந்த கட்டளைகள். இங்கு கற்றுக்கொள்ள வேண்டியது, கடவுள் பலவீனரின் பக்கம் இருக்கிறாரு. பொருளாதார நீதியும் இறையியலின் ஒரு பகுதி. இரக்கமில்லாத சமூகம் கடவுளின் சித்தத்திற்கு புறம்பானது என்பதை 24 அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகின்றது. நான்காவது, நேர்மை. நேர்மையான துலாக்கோல் சரியான அளவையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கட்டளையிடப்படுகிறது. அநியாயமான அளவைகள் ஆண்டவருக்கு அருவருப்பாகும். அமலேக்கின் அநியாயத்தை நினைவு கூர்ந்து நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என்று கூறப்படுகிறது. இங்கு வெளிப்படக்கூடிய இறையியல் உண்மை, கடவுள் சிறிய விஷயங்களிலும் நீதியை விரும்புகிறாரு. வியாபாரம், பரிமாற்றம், அன்றாட வாழ்வு எதிலும் நேர்மை அவசியம். நினைவு என்பது பழி வாங்குவதற்காக அல்ல, நீதியை நிலைநிறுத்துவதற்கான விழிப்புணர்வு என்பதை தான் 25 அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த அதிகாரங்கள் நமக்கு கற்றுத்தரும் இறையியல் சிந்தனைகளை சிந்தித்து பார்ப்போம். அதன் வழியில் நடக்க நம்மை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். நன்றி.